கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதாகம விடுகதைகள் பாகம் 10. 51வது விடுகதை. மனுஷருக்காக காத்திராது, மனுப்புத்திரருக்காக தாமதியாது, மண்ணில் விழுந்து துள்ளும், மலர் பூண்டுகள் பூத்து தள்ளும். அது என்ன? சரியான பதில் மழை. ஆதார வசனம் மீகா 5:7. மனுஷருக்கு காத்திராமலும் மனுப்புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வரும் மலைகளைப் போல் இருப்பார்கள். 52வது விடுகதை. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அபகரித்தால் அரக்கி ராணி, அப்பாவி உரிமைக்காரனை அடித்து கொண்டால் அகங்காரி, அலங்கத்திலிருந்து நொறுங்கி விழுந்தால் ஆணவக்காரி, சட்டங்களை மீறியதால் சபிக்கப்பட்டால் அந்நியராணி. அவள் யார்? சரியான பதில் சபிக்கப்பட்ட ஸ்திரீ ஏசபேல். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 9:34. நாபோத் திராட்சை தோட்டத்தை அபகரித்து அடித்து கொண்டாள். 53வது விடுகதை. நீரில் மூழ்கியதோ ஒரு இரும்பு கப்பல், மேலே இழுத்து வந்ததோ ஒரு பாய்மர கப்பல், கரையில் நின்று கைத்தட்டினான் ஒரு கர்ம வீரன். அது யார்? சரியான பதில் எலிசா தீர்க்கதரிசி. ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் ஒரு மரக்கொப்பை யோர்தான் நதியில் வெட்டி போட்டு அந்த இரும்பு கோடரியை மிதக்க பண்ணினான். 54வது விடுகதை. அரசேலங்குமரனுக்கு அனுப்பிய தாம்பூலத்தட்டு 6. அந்த 6ல் 3 தேனாக இனித்தது, மீதி 3 கமகமான நறுமணம் வீசியது. அது என்ன? சரியான பதில் ஆதியாகமம் 43:11. கானான் தேசத்து உச்சிதமான வஸ்துக்கள் 6. இனித்தது தேன், திரபிந்து கொட்டை, வாதுமை கொட்டை. மணத்தது பிசிந்தைலம், கந்தவர்க்கம், வெள்ளைப்போளம். 55வது விடுகதை. கடும்புயல் அடித்தது, கப்பல் கவிழ்ந்தது, ஆனால் கன்னத்தில் கை வைக்கவில்லை. தெய்வத்தை நினைத்தான், தென்றல் வீசியது, தீவில் கரை ஒதுங்கியது, இரட்டை கப்பல். அது யார்? சரியான பதில் பக்தன் யோபு. ஆதார வசனம் யோபு 42:10. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வேதாகம விடுகதைகள் தொடரும்.